ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது ரெண்டு ஒரு போஸ்டிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல சம்பளத்தோடு தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹியர்பை இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி 2 ரோல் இருக்குங்க. சரிங்களா? ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ dsdcpims.t.tn.govern.in அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது கான்ட்ராக்ட் பேசிஸில் பியூராக டெம்ப்ரவரியான ஒரு போஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கன்சல்டேட் பேவாக ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 34,755 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம். சரிங்களா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே மாதம் 13,240 ரூபா நாங்கள் தரோம். கன்சால்டேட் பேயாக ஒருத்தவங்கள வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.tn.govern.gov.in அப்படின்ற மாதிரி இருக்குது. வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அவங்கள 6/6/2025, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே 5 மணிக்குள்ளே அவங்கள சேர்ந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இது நிச்சயமாக டிஎன்எஸ்சிபிஎஸ் அப்படின்ற மாதிரி வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சொசைட்டி அதுக்கு கீழே வருதுங்க. சரிங்களா? ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றவங்களுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். சோஷியல் ஒர்க்கில், சோஷியாலஜியில், சைல்டு டெவலப்மெண்ட்டில், ஹியூமன் ரைட்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 42 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இல்லைப்பா அப்படின்னா கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க்கோ, சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஏஏ அப்படின்ற ஒரு ரோலுக்கு, அதாவது அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நல்லபடியாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அட்லீஸ்ட் 1 வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் என்ஜிஓவில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயசை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இது டெஃபினட்டாக கீழே என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்றதே அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பேர், உங்கள் அப்பாவோ இல்லை கணவருடைய பேர், உங்களோட ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த் என்ன, வயது என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் அட்ரஸ் என்ன, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. இது எல்லாமே பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது பார்த்தோன்னா, டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ், நம்பர் 300, புரசைவாக்கம் ஹை ரோடு, கெல்லிஸ், சென்னை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வெப்சைட் அட்ரெஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நான் கொடுத்துட்றேன். செக் அவுட் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது உதவி ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.